மலேசியா 2021ஆம் ஆண்டு முதல் இவ்வாண்டு ஏப்ரல் வரை இணைய மோசடிகள் காரணமாக 3.18 பில்லியன் ரிங்கிட் நட்டத்தை சந்தித்துள்ளது. தெரிந்த வரைக்கும் அவ்வளவுதான், தெரியாதவற்றையும் சேர்த்தால் கணக்கு எங்கேயோ போய் நிற்கும் என தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார். சமூக ஊடக சேவை வழங்குநர்களுடன் என்னத்தான் தொடர் கலந்தாய்வுகள் நடத்தி வந்தாலும் இணைய குற்றங்கள் கவலை அளிக்கும் வகையில் அதிகரித்து வருவதையே அது காட்டுகிறது. இணைய மோசடிகள் தொடர்பில் இவ்வாண்டு ஜனவரி முதல் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரையில் மட்டுமே மொத்தமாக 32,676 உள்ளடக்கங்களும் பதிவுகளும் நீக்கப்பட்டன. மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் 2023 நீக்கிய பதிவுகளின் எண்ணிக்கையை விட இது அதிகமாகும். AI அதிநவீன தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்படும் உள்ளடக்கங்களின் முக்கிய தளமாக சமூக ஊடகங்கள் விளங்குகின்றன. எனவே சமூக ஊடகங்களையும் அடிப்படை வசதிகளாக வகைப்படுத்த நேரம் வாய்த்திருப்பதாக துணை அமைச்சர் கூறினார். அதாவது நீர், மின்சாரம், இணைய சேவை போன்ற மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளாக Facebook, Instagram, TikTok உள்ளிட்டவை கருதப்படும். அது நடந்தால் அரசாங்கத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவை நடக்க வேண்டி வரும். அதன் மூலம் ஆபத்தான உள்ளடக்கங்கள் குறைந்து பயனர்களின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும் என தியோனி சிங் கூறினார். SPM, STPM மெட்ரிகுலேஷன் பாலிடெக்னிக் முடித்த மாணவர்களே, செப்டம்பர் 6 பொது பல்கலைக்கழக விண்ணப்பத்திற்கான முடிவுகள் வரவிருக்கின்றன. பிடித்த துறை கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்யலாம் என திட்டம் இருக்கிறதா? உங்கள் கனவை நனவாக்க இதோ செப்டம்பர் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் ஸ்பாட் ஆன் ஸ்காலர்ஷிப் தினத்தை ஏற்பாடு செய்துள்ளது. வாருங்கள், அடுத்து என்ன செய்வது என இவர்களின் ஆலோசனைகளை பெறுவதோடு உங்களுக்கு தகுதிகள் இருப்பின் உடனடியாக MIED ஸ்காலர்ஷிப் பெறும் வாய்ப்பும் இருக்கிறது. தரம் என்றால் அது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.